வெல்கம் டு எக்ஸலென்ட் ஸ்டோரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபிக்ஷனல் ஹாரர் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, முன்ன போட்ட வீடியோ எல்லாமே ட்ரூ ஸ்டோரியாக தான் போட்டிருந்தோம். ஆனால் ஹாரர் ஸ்டோரி கிடையாது. ஒரு ஹாரர் ஸ்டோரியாக அதாவது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டாக பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர்கிட்ட ChatGPT கிட்ட கேட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியை கொடு அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு சூப்பரான ஒரு ஃபிக்ஷனல் ஹாரர் ஸ்டோரி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்டோரி அதாவது அந்த ஃபிக்ஷனல் ஹாரர் ஸ்டோரி என்னதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதாவது ஃபன்னாக இருக்காது, ரொம்ப அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அது சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் கமெண்ட்டில் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டோரிஸ் என்ன சொல்லலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஷேரு, கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஏன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மோட்டிவேஷனாக இருந்தால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி எப்போயும் வீடியோ போடுறதுல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு டெய்லி வீடியோ போடுறதுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும், அது மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்மளோட செகண்ட் சேனல் தெரியாது, ஃபர்ஸ்ட் மெயின் சேனல் தெரியாது அப்படின்னா 2 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தொண பேசாமல் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட போகிறீங்க. வாங்க நம்ம அதாவது இந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஒரு அமைதியான ரொம்ப ஹாப்பியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த மக்கள்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ராத்திரி வந்தாலே இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த அனிமலான சவுண்டும் இருக்காது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளீஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். அந்த ராத்திரி வந்தால் அதாவது கிளி சத்தம் எதுவுமே கேட்காது, அப்படியே ஃபுல்லாக பிளைண்டாக இருக்கும். ஸோ அந்த ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று அடிக்காது, ஒரு எதுவுமே அடிக்காது, ஒரு பறவை பறக்குது, அப்படியே நிறைய ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீஸ் ஆகினதுல ஒரு விசில் சவுண்டு கேட்கும். ஆனால் நிறைய பேர் நம்ம அதாவது வில்லேஜ் மக்கள் தான் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மொதல் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க உண்டியாக நடந்து அங்கே போகக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரெண்டாவது ரூல் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அப்படியே தவிர்த்து போனாலும் ஏதாவது விசில் சவுண்டு கேட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம அந்த விசில் சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இந்த வில்லேஜ் மக்கள் ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்த 2 ரூல்ஸும் நம்ம மதிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மர்மமான முறையில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவும் போலீஸ் தான் நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் தெரியல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரீசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பையன் வரான். ஸோ அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா கேலம். மட்டும் இல்லாமல் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அங்கே கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் மட்டும் போயிடாத, என்ன நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு நம்ம கேலமும் பார்த்தீங்கன்னா அதாவது அவனோட கேமரா எடுத்துக்கிட்டு எதாவது ஷூட் பண்ண அப்படின்னு நான் அப்படியே கண்டுக்காமல் போகிறான். அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிட்ட தான் போயிட்டு இருந்திருக்கான். சரி ஓகே, அங்கிட்ட நிறைய லூட்லாம் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துலாம் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இரவு சுடுந்துடுது. ஸோ சுடுந்துடனே பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா காட்டில் உண்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப இதாக போயிட்டுருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப போக இது சுடுது. அதாவது பார்த்தீங்கன்னா ராத்திரியாகவே ஆக போகுது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகிறதுக்கு முன்னாடி நிறையா மானுங்க நிறைய பீஸ்ஃபுல்லாலாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறான். ஸோ ஃபோட்டோ எடுத்தது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருட்டாகவும் ஆகிடுது. ஸோ இருட்டாகவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சோண்டு பயம் வந்தது. ஏன்னா ஒரு இருட்டான ஃபாரஸ்ட்லேருந்து பயம் வரல அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கும் வந்துடுது. சரி ஓகே, எங்காவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் சுற்றி வெளியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா போகிறான். அப்போ தான் அவன் நோட்டீஸ் பண்ணுறான், அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அதாவது எந்த காற்றும் அடிக்கல, எந்த அனிமல் சவுண்டும் கேட்கல. ஏன்னா முதல் ஈவினிங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய அனிமல் சவுண்டு தான் இருந்தது. ஆனால் இங்கே எட்டுமே எல்லாம் அப்படியே ஒரு டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி தான் அந்த ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னடா அது அப்படின்னு கொஞ்சம் பயமாகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தை சொன்னவங்கலாம் யோசிச்சு பார்க்குறான். சரி ஓகே, அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நினச்சி அவனும் போகிறான். அப்போ தான் போகும்போது
திரும்பி பார்க்குறான். அப்போ திரும்பி பார்த்தா அந்த மரம் நார்மலாக தான் இருக்குது. ஸோ எந்த அசைவும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் போக போக பார்த்தீங்கன்னா அந்த மரப்பின்னாடி ஏதோ உருவம் நிற்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டு விட்டுறான். ஏன்னா ராத்திரி போட்டு நம்ம தான் பிரம்மை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கண்டுக்காம தான் போயிட்டு இருக்கான். அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்ட் மாதிரி கேட்குது. அப்புறம் மட்டும் இல்லாமல் ஒரு ஷேடோலாம் வந்து இங்கே தொட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடறான். ஒருவேளை அந்த கிராமம் சொன்ன மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்க ஆரம்பிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்டர் மாதிரி இடத்துல ஓடலாம் அப்படின்னு போனான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோட விதை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை அப்படி பிடிக்கிற மாதிரியே துரத்திக்கிட்டு வருது. அதனால பார்த்தீங்கன்னா அவனும் ஓடி 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 எங்கேயாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு போகிறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஓடுறான். ஸோ அவனே பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிளாக் பண்ண மரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் ஓட்டமாக ஓடி இருக்கான். ஸோ ஓடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து அப்படியே தப்பிச்சோப்பா அப்படின்னு வேற சொல்லியிருக்கான். ஸோ சொன்னது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கல்லு மேலே ஏறி உட்காந்துருக்கான். அப்போ தான் பார்த்தா தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, ஒரு ஹவுஸு. ஸோ அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவன் உள்ளுக்கு போயிருக்கான். ஏன்னா இந்த காலையே அதுக்குள்ளே இங்கே செலவு ஆகலாம் அப்படின்னு. ஸோ செலவு ஆகலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே போன உடனே ஒரு உட்டன் செஸ்ட் இருந்திருக்கு. அந்த உட்டன் செஸ்ட்டில் திறந்து பார்த்தா ஒரு ரொம்ப பழமையான, அதாவது ரொம்ப யாரோ விசில் வாங்கி அவங்க போட்டு வச்ச மாதிரி இருக்காங்க. ரொம்ப பழைய விசில். அப்புறம் அவங்க எடுத்ததும் அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு விசில் சவுண்டு கேட்குது. அவனும் பார்த்தீங்கன்னா யாரோட விசில் சவுண்டு அப்படின்னு அவனும் இருக்கான். சிலருக்கு அங்கே ஒரு உடன் செஸ் இருக்கு. ஆனால் அது மேலே வந்து ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில் பார்த்தா அவனோட உருவம் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. அவன் உருவம் அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்ததும் அவங்களே ரொம்பவே பயப்படுறான். என்னடா அது நம்ம உருவத்தை நம்ம பேய் உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் திருப்பி பேய் உருவம் தெரியுது. அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறேன். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா பயந்து போனது அது கண்ணாடி பார்த்தீங்கன்னா தானாகவே உடையுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், அதாவது கழுவு தானாகவே துறக்குது. அதுவும் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்மோக்கோடு வருது. ஸோ இதை பார்த்தாலே அவன் ரொம்ப பயந்து போய்ட்டு அந்த விசிலை கீழே போட்டுறான். அந்த கீழே போட்டது மட்டும் இல்லாமல் அவன் டிவியில் பார்த்தா கண்ணாடியில் பார்த்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்குது. கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப பயந்து போயிட்டான். அதாவது அங்கே உள்ள பேரு இங்கே வந்துருக்கு, அதை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிடுறான். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பேய் பார்த்தீங்கன்னா கேலம்னு கூப்பிடுது. அப்போ அவன் தெரிஞ்சிருச்சு இங்கே அது பேய்லாம் ஓட்டமாக ஓடிடலான்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவன் பேர் கேலம் அப்படிங்கிறது இந்த பேய்க்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துறான். அதான் கீழே போட்ட விசிலை பார்த்தீங்கன்னா கேலம்ன்ற மாதிரி விசில் பார்த்தீங்கன்னா ஊதுது. அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் ஆயிடுது. அந்த ஊர் மக்களும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பையன் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 நாள் கழிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் அந்த போகிறப்ப செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த பையன் ஷூட் பண்ண அந்த கேமரா கழிக்குது. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த மானு தெரியும், ஃபோட்டோ கொடுத்தாரா அது தெரியுது. அண்ட் அவன் ஃபாரஸ்டாரோ கேப்சர் பண்ணியிருக்கான். ஸோ அதுவும் அவனுக்கு தெரியுது. ஸோ இந்த போலீஸ்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அவன் அந்த கேமராவில் எடுத்தது ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போலீஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஊர் மக்களும் பயப்படுறாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முடியுது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக இருந்தால் கூட ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் மாதிரியே இருக்கிறனால ஒரு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்டு தேடி வந்திருக்கேன். அதாவது விசல்ஸ் வில்லேஜ் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட பற்றி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸு. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பேக்கை கிளிக் பண்ண பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம டெய்லியில் எப்பப்போ வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும் போகிறதுக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பற்றி இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்து சூப்பரான ஸ்டோரி உங்கள் அடுத்த சந்திக்க வரைக்கும் நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.